ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இனி புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025 மனசார வெல்கம் பண்ணுவோம். முட்டி மோதினாலும் முயற்சி பண்ணணுமே தவிர பின்வாங்கக்கூடாது எதுலேருந்து அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே கான்ஃபிடென்ஸோடு தான் இறங்குவேன். அதில் நம்பிக்கை இல்லாமல் இறங்க மாட்டேன். ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதில் இறங்கவே மாட்டேன். அதில் நம்பிக்கை இருந்துச்சு துளியளவுனால அதை செஞ்சு பார்த்துருவேன். அப்படி தான் நான் மைவித்திரியில் இறங்கினேன். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் மைவித்திரியில் எம்டி சாரோட வீடியோ பார்த்தீங்க, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ஆனால் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது என்னைக்கு விஷ் பண்ணார், ஹாப்பி நியூ இயர் சொன்னார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இருந்தாலும் அது என்னைக்கு எப்போ மீண்டு வருவோன்னு தெரில. ஒரு கமெண்ட் காட்டுறேன். நேற்று நைட்டு கூட எனக்கு 2025 வெல்கம் பண்ணுறப்ப இப்படி ஒரு கமெண்ட்டு, அக்கா செத்துறணும் போல் தோணுது, ஏதாவது மைவித்தி பற்றி தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோக்கெவ்வளோ மக்கள் பொறுமையாக இருந்தோமோ அவ்வளோக்கெவ்வளோ இப்போ குமுறிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே பொறுமையாக இருக்கும்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு சில மக்களோட ஆதங்கம் பொறுமை எல்லாமே குமுறலாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களால ஒரு சில விஷயத்தை ஜீரணிக்க முடியும், எல்லாத்தையும் ஜீரணிக்க முடியாது. அது என்னைக்குன்னு சொல்லியிருந்தானா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எம்டி சார் அவர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லார் மூலமாக சார்பாகவும் நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்து நாம் பின்வாங்கிக்கிறாமல் எல்லாருமே முன்னேறி தான் பார்க்கணுமே தவிர கஷ்டத்தை ஒரு பக்கமாக எல்லாருமே சைடில் ஒதுக்கிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரணுமே தவிர அதே கஷ்டத்தில் இருக்கார். தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ண பிரதரா சிஸ்டரான்னு தெரில, யோசிங்க, இதை மாதிரி தாட்டு போகாதீங்க, செத்துடலாம் அப்படின்லாம் யோசிக்காங்க. நியூ இயர் அதுமா என்ன வாழ்க்கை வாழ்ந்து தான் பார்க்கணுமே தவிர ஒரு நாளும் ஒருபோது இந்த மாதிரி யோசனையில் வரவே கூடாது, கொண்டு போகக்கூடாது. உண்மையிலே எனக்கு எம்டி சார் மெசேஜை நான் இப்போ தான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட திருப்பி அவரோட முயற்சி வெற்றி பெற்று நம்ம எல்லாருமே சக்ஸஸ் பண்ணணும். சக்ஸஸ் பண்ணுறகள் நம்மளோட அமௌண்ட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருந்து வந்திருக்கேன் நானுமே. என்னோடய குழந்தைங்கள சமாளிக்கிறது, எங்கள் வீட்டை சமாளிக்கிறது, இந்த அமௌண்ட்டு மட்டும் வந்துடுச்சுன்னா உண்மையிலே எனக்கு இருக்க போன மரியாதை திரும்ப வருதோ இல்லையோ நான் எதிர்பார்க்கல. கஷ்டம் போயிடும். ஏன்னா நம்மளை அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிறது புதுசு கிடையாது. நம்ம ரெகுலராக வந்து பார்க்குறது தாமே, இனிமேல் பார்க்க போகிறது தானே எல்லாமே. ஆனால் என்னோடய கஷ்டங்கள் குறையும், என்னோடய பிள்ளைங்களோட கஷ்டங்கள் குறையும், வீட்டுக்காரோட கஷ்டங்கள் குறையும். அதுக்காக திருப்பி அந்த காசு கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷம். இனிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மறுபடியும் எதையுமே யாருமே துவன்றாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. அவர் சொன்னார், எம்டி சார் சொன்னார், தங்கம் இதில் நல்ல போட்ட தங்கமாக மறுபடியும் வருவோம் அப்படின்றத காட்டலாம். நம்ம அவன் பளபளக்க வேணாம், மின்ன வேணாம், நார்மலாக அளவாக இருந்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு திரும்ப கிடைச்சா போதும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. எல்லோரும் அந்த நம்பிக்கையோடு இருங்க. அதுக்கு முன்னாடி இதவே நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு உங்களோட தொழிலோ உங்களோட வேலை வாய்ப்போ எதுலனாலும் முயற்சி பண்ணி முன்னேறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கான பலன் கிடைக்கும். நான் இந்த ஆப்புன்றதை ஒரு பக்கமாக தான் வச்சுட்டு போகிறேன். நம்மளோட தொழிலை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். என்னோடய ப்ரொஃபஷனல் ஓரியன்டாவோ இல்லை என்னோடய கடையை பற்றியோ நான் உங்களுக்கான முடிவு ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்றில் நான் வளர்ச்சி பெறுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை என்ன? இந்த வருஷத்தை நீங்கள் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அண்ட் டியர் பேரண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ்.